வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். லங்கா சதோச நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இவ்வாறு அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. சிவப்பு சீனி, சிவப்பு பருப்பு, கோதுமை மா, டின்மீன், உருளைக்கிழங்கு, வெள்ளை கோப்பி, பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் சிவப்பு சீனியின் விலை 8 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 270 ரூபாவாகவும் இவ்வாறு பதிவாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. விவசாயம், கால்நடை வளங்கள், காடி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேருக்கு வழங்கப்படும். மேலும் வயல் காணிகளில் மேற்கொள்ளப்படும் வேறு போக பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கான புதிய ஆணையாளர் நாயகம் நிதியமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகமாக கடமையாற்றிய WAS சந்திரசேகர் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இதன் காரணமாக கடந்த சில வாரங்களாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. இந்த நிலையில் உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் திணைக்களத்தில் விசேட தர அதிகாரியாக கடமையாற்றிய RBH பெர்னாண்டோ உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி திட்டமிடல் அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய வெலே சுதாவின் சகோதரர் தாஜு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 11ஆம் தேதி மாலை கல்கிசை படோவட்டை போலீஸ் சோதனை சாவடியின் பொறுப்பதிகாரி ஒருவரும் அங்கு கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது தாஜு என்று அழைக்கப்படும் சுனிமல் குமார் என்பவரிடமிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவர் பிரபல போதைப்பொருள் வர்த்தகரான வெலே சுதா என்று அழைக்கப்படும் சமந்தகுமார் என்பவர் சகோதரர் ஆவார். போலீசார் கைது செய்வதில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் முயற்சியில் சுனிமல் குமார் தன் இடையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் போலீஸ் உத்தியோகத்தரை குத்தி காயப்படுத்திவிட்டு தப்பி சென்றிருந்தார். கொழும்பிலிருந்து நெழுவ நோக்கி சென்ற பேருந்து மீது நேற்று காலை 7:40 மணியளவில் அவிதாவிலிருந்து மதுகம நோக்கி சென்ற பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட குழுவினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நெலுவ நோக்கி பயணித்த பேருந்தில் வாரவள பிரதேசத்தில் பயணியொருவர் ஏற்றப்பட்டது தொடர்பில் குறித்த பேருந்தின் பின்னால் வந்த மதுகமவிலிருந்து அவிதாவை நோக்கி பயணித்த பேரின் சாரதி மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு பேரின் சாரதி அந்த நேரத்தில் அவிதாவிலிருந்து மதுகம நோக்கி சென்ற மற்றொரு பேருந்துக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 5 பேர் கொண்ட குழு ஒன்று மதுகம லீகினியா பகுதியில் நெலுவ கொழும்பு பேருந்தை வீதியில் மறைத்து அதை நிறுத்தி பேருந்தை இரும்பு கம்பிகளால் தாக்கியுள்ளனர். அத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்தும் போலீஸ் காவலில் விடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான சாரதி மற்றும் நடத்துனர் இன்று மதுகம நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக மேககதென்ன போலீசார் தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து இம்தியாஸ் பாகிர் மாக்கார் ராஜினாமா செய்துள்ளார். இம்தியாஸ் பாகிர் மாக்கார் தனது ராஜினாமா கடிதத்தை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அனுப்பியுள்ளார். அதேவேளை தான் தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்தாலும் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தி சென்ற டிப்பருடன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைதடி பகுதியில் வைத்து 45 வயதுடைய சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை தற்போது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேகரியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சுற்றுலா பயணிக்கு முறையான முதலுதவி இல்லாததால் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை சிகிரியாவை பார்வையிடுவதற்கான பயணச்சீட்டு 11,000 ரூபாய் ஆகும். ஆனால் அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு முறையான முதலுதவி வசதிகள் எதுவும் இல்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிகிரியாவில் முறையான முதலுதவி வசதிகள் இல்லாமை காரணத்தினால் கடந்த 2 முதல் 3 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் உட்பட மொத்தம் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுற்றுலா சங்கம் ஒன்றின் செயலாளர் பி விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அம்பாறை மத்திய முகாம் நகரத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மத்திய முகாம் போலீசார் தெரிவித்தனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தின் மீது மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் மத்திய முகாம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணை தடுத்து வைத்து விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பிறப்பித்த தடுப்பு உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற மேற்படி அடிப்படை மனித உரிமை மீறலுக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பேலியகொட சிறப்பு புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்ட கேனகம போகனுவிட்ட பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா பிரியதர்சினி மதுரபெரும என்ற பெண் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் கடுமையான மின்னல் தாக்கம் குறித்து அம்பர் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள பல இடங்களில் கடுமையான மின்னலுடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக உள்ளூர் பகுதிகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் பால்மா பொருட்களின் விலையை 4.7% அதிகரிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை சுமார் 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தளம் துனேகனுவ பகுதியில் உள்ள ஒரு விலங்கு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 19 வயதான சட்சரா மிகிரங்க என்றும் அவர் கொட்டுக்கட்சிய பலுகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் 3 சகோதரர்களை கொண்ட குடும்பத்தில் 2வது சகோதரர் என்றும் கூறப்படுகிறது. பணியை சுற்றி மின்சார யானை வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநருக்கு உதவியாளராக அந்த இளைஞர் பணிபுரிந்து வந்ததாகவும் பிரதான மின்சார அமைப்பால் வழங்கப்பட்ட மின்கம்பியில் சில வேலைகளை செய்ய முயன்ற போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அரசு சேவையில் தேவைக்கேற்ப வெற்றிடங்களின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுகிறது. அரசாங்கத்தின் தேவைக்கேற்ப பொது சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 25 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதுடன் 18 மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 25 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களினால் கொல்லப்பட்டவர்கள் போக பலர் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். எனினும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இல்லை எனவும் பாதாள குழுக்களால் ஆங்காங்கே இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.